ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்திங்கன்னா டே 24. த்ரெட்டிங் வந்து ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனோட பார்த்துடலாம் வாங்க. இவங்களுக்கு பார்த்திங்கன்னா டென்ஸ் கம்மியாக இருக்குது, லென்த்தும் பாருங்கள் ரொம்ப கம்மி தான் இருக்குது. லென்த்துலேயும் பாருங்கள் ரொம்ப கம்மியாக ஹேர் இருக்குது. ஸோ வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கணுன்றதுக்காக நான் இவங்களை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபேஸில் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஆயில் இருக்குது. ஸோ வந்து நான் வந்து ஆயிலில் வந்து மாய்ஸ்சரை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன், பவுடர் அப்ளை பண்ணி. இப்போ வந்து ஸ்ட்ரெச் பண்ண சொல்லுங்கள் கிளைண்ட்டை. இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் பெயின் கம்மியாக இருக்கும். நான் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து எடுக்காமல் கொஞ்சம் தள்ளி கொஞ்சம் சென்டர்லேருந்து பாருங்கள், ஒரே ஒரு லைன் தான் நான் எடுத்துக்கிட்டேன். ஒரே ஒரு லைன் தான் நான் வந்து டார்கெட் பண்ணி ஹேர் ரிமூவ் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், நான் சிசர்னு சொல்லியிருக்கேன். நான் என்னுடைய ஷார்ட்ஸ் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, சிசர்னு நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ வந்து இதுலேயுமே நான் ஒன்ஸ் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுறேன். பாருங்கள், இதுதான் சிசர் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இல்லையா, அதில் தான் நம்ம ஹேர் வந்து டார்கெட் பண்ணி ரிமூவ் பண்ணுறோம். பாருங்கள், நான் வந்து கைட்லைன் வந்து க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதவே ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம வந்து ஐப்ரோஸ் த்ரெட் வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு ஷேவ் கொடுத்துட்டோன்னா அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராஸ் இருக்கிற ஹேர் எல்லாம் ரிமூவ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு ஷேவ் கொடுக்கறது தான் கொஞ்சம் கஷ்டம். ஹேரோட டைரெக்ஷனுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்மளுடைய த்ரெட்டை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணணும். பாருங்கள், நான் எப்படி ஹேண்டில் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு. ஸோ நம்மளுடைய லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிற த்ரெட், அதுக்கப்புறம் ரைட் ஹேண்டில் இருக்கிற த்ரெட், அதுக்கப்புறம் நம்ம பல்லில் வச்சுருப்போம்லே, ஹோல்ட் பண்ணியிருப்போம்ல, அந்த த்ரெட் எல்லாமே டைட்டாக இருக்கணும். டைட்டாக இருந்தால் மட்டும்தான் ஹேர் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஹேரும் வந்து டார்கெட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நான் ஷேவ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் நான் எக்ஸ்ட்ராஸ் எல்லாமே க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி டென்ஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா ஒரே ஒரு லைன் மட்டும் ரிமூவ் பண்ணுங்கள். ஏன்னா வந்து ஆல்ரெடி உங்களுக்கு டென்ஸும் கம்மியாக இருக்குது. நம்ம ரொம்ப தின்னாக பண்ணோன்னா ஐப்ரோஸே இருக்கிறதே தெரியாது. ஸோ ரொட்டேட் பண்ணிக்கோங்க மொபைலை. ஸோ பாருங்கள், நான் குட்டி குட்டி ஹேர்ஸ் எல்லாமே வந்து நான் க்ளீன் பண்ணுறப்ப தான் வந்து அந்த ஷேப் அழகாக தெரியும் நமக்கு. பாருங்கள், நான் ஃப்ரண்ட்டில் வந்து இன்னுமே ரிமூவ் பண்ணவே இல்லை. இப்போ பாருங்கள், இப்போ தான் நான் வந்து ரிமூவ் பண்ணுறேன். பாருங்கள், இந்த மாதிரி வந்து ஐப்ரோஸ் கிட்டே இருக்கும், நோஸ் பக்கத்தில் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கீழே வந்து ஸ்ட்ரெஸ் பண்ண வேண்டாம்னு சொல்லிவிடுங்க. மேலே வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணாங்கன்னா நமக்கு ரிமூவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒரு சிலருக்கு இங்கே வந்து ஸ்கின் கட் ஆகிடும். ஸோ வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் பண்ணாங்கன்னா ஸ்கின் கூட கட் ஆகாது. பாருங்கள், ஷேப் வந்திருக்கு. இப்போ மேலே பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரே ஒரு எக்ஸ்ட்ராஸ் மட்டும் தான் நான் எடுக்கிறேன். எக்ஸ்ட்ராஸ் எடுத்தாவே போதும், அவங்களுக்கு வந்து ஷேப் வந்துடும். இதுவுமே நம்ம லெஃப்ட் சைடு வந்து ஐப்ரோஸ் பண்ணிவிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குது ஷேப்பு. ஏதாச்சும் கரெக்ஷன் கொடுக்கணுன்னா கூட நம்ம வந்து கொடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரவுண்ட் ஷேப்பாக வந்திருக்கு. இல்லை, லெஃப்ட் ஹேண்ட் சைடை எடுத்துட்டோன்னா பார்த்துக்கலாம் எப்படி ஷேப் வருதுன்ற பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த ஐப்ரோஸை வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், எப்போவுமே கொஞ்சம் ஹேர் வந்து எப்படி சொல்கிறேன், ஒரே ஒரு லைன் எடுத்தாவே போதும். திக்காக எடுங்க. நமக்கு கரெக்ஷன் வேணால் நம்ம பண்ணிக்கலாம். ஒரேடா நம்ம வந்து பண்ணக்கூடாது, டின் பண்ணக்கூடாது. பாருங்கள், எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராஸ் தெரியுது, அதனால நான் வந்து அதை ரிமூவ் பண்ணிகிட்ருக்கேன். இவங்க பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆர்ட் ஷேஃபாக கேட்டாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து ஆர்ட் ஷேஃபுக்காக நம்ம கொஞ்சம் ஹேர் வந்து ரிமூவ் பண்ணிகிட்ருக்கோம்.
இப்போ பாருங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்திருக்கும் த்ரெட் பண்ணுறதுக்கு. லெஃப்ட் சைடு எடுக்கும்போது நான் வந்து பேக் சைடு நின்றுக்கிட்டேன். ஒரு சிலருக்கு வந்து லெஃப்ட் சைடு எடுக்கும்போது கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க, கொஞ்சம் நிறையவே ஸ்ட்ரகிள் இருக்கும். ஏன்னா இப்போ ரைட் சைடு கொஞ்சம் நமக்கு ஈஸியாக எடுக்க வந்துடும். பட் லெஃப்ட் சைடு பேக் சைட்லேருந்து எடுக்கிறதுனால கொஞ்சம் வந்து ஷேப் மாறி போகும். பட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக எல்லாருக்குமே ஐப்ரோஸ் வரும். நம்ம ரைட் சைடு எந்த மாதிரி ஷேப் வைக்கிறோம் த்ரெட் வந்து ஹேண்டில் பண்ணுறோமோ சேம் அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்டும் நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஷேப் ஈவனாக கிடைக்கும், இல்லைன்னா முன்ன பின்ன வந்துடும். ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்து தான் கரெக்டாக பண்ணணும். இப்போ பாருங்கள், நான் ஓரளவுக்கு ஷேப் கொடுத்துட்டேன். ஸோ நான் வந்து எக்ஸ்ட்ராஸ் ரிமூவ் பண்ணிகிட்ருக்கேன். த்ரெட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டவுன் சைட் ஷேப் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து முன்னாடி நின்று பார்க்கணும், கரெக்டாக இருக்கா, ஈவனாக இருக்கா ரெண்டுமே அப்படின்றத நம்ம வந்து முன்னாடி நின்று பார்க்கணும். ஏன்னா வந்து ஃபேஸ் வந்து நம்ம டைரெக்ட் டு டைரெக்ட் தானே பார்க்குறோம். ஸோ வந்து ஃப்ரண்ட்டில் நின்று நம்ம பார்த்தோம்னா நமக்கு வந்து ஷேப் கரெக்டாக இருக்கா முன்ன பின்னா இருக்கான்றதை நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், மேலே ரொம்ப லைட்டாக தாங்க நான் வந்து ரிமூவ் பண்ணிகிட்ருக்கேன். நான் உங்களுக்கு ஆல்ரெடி டென்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது, அதனால். இப்போ பாருங்கள், இந்த கார்னரில் நிறைய பேர் வந்து த்ரெட் பண்ணும்போது இந்த கார்னரில் வந்து கட் ஆகிடும், ஸ்கின் கட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி கட் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் பண்ண சொன்னாங்க. டைட் பண்ணாங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் ஸ்கின் வந்து டைட் கிடைக்கும். இப்போ பாருங்கள், நான் வந்து இந்த ஐப்ரோஸ் ஸ்டார்டிங் லெவல் கரெக்டாக இருக்கான்றதை வந்து நான் செக் பண்ணிக்கிறேன். மேலேயும் பாருங்கள், இந்த மாதிரி வச்சு நான் செக் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் லைட்டாக ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிற மாதிரி இருக்குது, அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நோஸ் கிட்ட எடுக்கும்போது இந்த மாதிரி த்ரெட்டை வந்து கிறிஸ் கிராஸ் வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து ஐப்ரோ ஸ்டார்டிங் எதுவுமே வந்து கேப் ஆகாமல் இருக்கும். ஏன்னா வந்து நோஸ் ஜாஸ்தி கேப் கொடுத்துட்டோம்னா நல்லா இருக்காது. அதனால் பாருங்கள், இந்த மாதிரி பண்ணக்கூடாது. இந்த மாதிரி நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா இந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஏன்னா நீங்கள் சென்டரில் எடுக்கிறன்ற பேரில் வந்து ஐப்ரோஸில் இருக்கிற ஹேரையுமே சேர்த்து எடுத்துருவீங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இப்போ நம்மளுடைய ஐப்ரோஸ் ஆர்ச் பார்த்திங்கன்னா நோஸோட சென்டர் இருக்குது இல்லையா, அதுலேருந்து நம்ம வந்து த்ரெட்டு மெஷர் பண்ணுறோம் பாருங்கள். ஆர்ச் வந்து அங்கே வைக்கணும். ப்ளஸ் வந்து லென்த்து பார்த்திங்கன்னா நோஸோட இந்த எண்டு நான் வச்சேன் இல்லையா, ஸோ அதுலேருந்து லென்த்து பார்த்திங்கன்னா இருக்கணும். அப்போ தான் நம்மளுடைய ஐப்ரோஸ் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அட் த சேம் டைம் பார்த்திங்கன்னா நோஸோட ஆக்சுவலி ஐப்ரோஸோட ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கேருந்து இருக்குன்னா நம்மளுடைய நோஸ் இருக்கு இல்லையா, இந்த கார்னர் சைடில் ஐஸ்க்கு பக்கத்தில், அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும். நான் உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்கு ஒரு பிக்சரும் உங்களுக்கு வந்து நான் கொடுக்குறேங்க, பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். ஸோ பார்த்திங்கன்னா எனக்கு ரைட் ஹேண்ட் சைடு கொஞ்சம் வந்து ஒரு ஹேர் ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆர்ச் தெரியுது, ரைட் ஹேண்ட் சைடு கொஞ்சம் வந்து ரவுண்ட் ஷேஃபாக தெரியுது. ஸோ நான் வந்து ஒரே ஒரு லைன் மட்டும் ரிமூவ் பண்ணிக்கலான்ட்டு. ஒரே ஒரு லைன்னா ஜஸ்ட் பாருங்கள், சென்டரில் இருக்கிற ஹேர் மட்டும் ஆர்ச் ஷேப் கிடைக்கும் இல்லையா, அதனால் நான் அதை மட்டும் ரிமூவ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். பட் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்குமே ஈஸியாக ஐப்ரோஸ் த்ரெட் பண்ண வந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.
இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நான் வந்து கொண்டு வந்துகிட்டே இருப்பேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மேக்கப் இந்த மாதிரி நிறைய ஹேர் கலர் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நான் வந்து போடலான்ட்டு இருக்கேன், அப்லோட் பண்ணுவேன். ஸோ அதுக்கு நீங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கைஸ். அவ்வளோதான், இன்றைக்கூட வீடியோ வந்து முடிஞ்சது. அண்ட் ஐப்ரோ ஷேப் நல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. அவ்வளோதான் கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய், தேங்க்யூ ஸோ மச்.